வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, 2A. ஸோ இதில் எல்லாமே கவர் ஆகிற இந்த என்விரான்மெண்டல் டாபிக்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி கிளாஸஸ் வந்து பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷனோட கண்டினியூஷன் தான் இந்த கிளாஸு. ஸோ இதுக்கு முன்னாடி கிளாஸஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸைட்டு இன்சைட்டு கன்சர்வேஷன் பார்த்தோம். ஸோ அது மாதிரி வந்து என்ன மாதிரி கன்வென்ஷன்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க பயோடைவர்சிட்டி பல்லுயிர் பாதுகாப்புக்கு என்ன மாதிரி கன்வென்ஷன்ஸ் கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தோம். ஸோ இப்போது இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா குளோபல் எஃபர்ட்ஸ். ஸோ எந்த மாதிரி வந்து முயற்சிகள் அந்த இது ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு இது ரிலேட்டடாக வந்து பார்க்க போகிறோம். அதாவது பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷனுக்கு என்ன மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது இன்டர்நேஷ்னல் லெவலில் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆர்கனைசேஷன். ஸோ இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர். இது வந்து ப்ரிலிம்ஸ்லேயே பல தடவை கேட்குற ஒரு இடம். இந்த என்விரான்மெண்ட்னு எடுத்திங்கன்னா இந்த பகுதிகளில் தான் அதிகமாக கொஸ்டின்ஸ் வருது. ஸோ இதை பற்றி பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சருங்கிறது இந்த பல்லுயிர் பாதுகாப்புக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுலேயே பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கமிஷன் ஆன் ப்ரொடெக்டட் ஏரியாஸ். ஸோ இது என்ன பண்ணுன்னா டு ப்ரிசர்வ் பயோடைவர்சிட்டி பல்லுயிர் பாதுகாப்புக்கு தேவையான ஒரு செயல்பாட்டை வந்து கொண்டு வரும். ஓகே, த்ரூ த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் எப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஐயூசிஎன் கீழே தான் வரும். ஓகேவா? ஸோ இந்த வேர்ல்டு கமிஷன் ப்ரொடெக்டட் ஏரியாஸ் அப்படின்னு வந்து இந்த இதுவை கொண்டு வரதும் பார்த்தீங்கன்னா இந்த ஐயூசிஎன் தான் கொண்டு வரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நேஷ்னல் பார்க்ஸு, வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ், ஃபாரஸ்ட் ரிசர்வ்ஸ், ஜுவாலஜிக்கல் பார்க்ஸ் அண்ட் பொட்டானிக்கல் கார்டன்ஸ் இந்த மாதிரி வந்து அதாவது இந்த வனவிலங்கு சரணாலயங்கள் ஸோ இந்த மாதிரி வந்து ஏற்படுத்தி வந்து அதை பாதுகாக்கிறதுக்கு முக்கிய முயற்சிகள் இருக்குது இந்த அமைப்புகள் மூலமாக தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்பீஷியஸ் சர்வைவல் கமிஷன் ஒன்று போட்டிருப்பாங்க. இது ஸ்பீஷியஸ் சர்வைவல் கமிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் ஃபோக்கஸ் ஆன் ப்ரிவென்டிங் ஸ்பீஷியஸ் எக்ஸ்டிங்ஷன். அதாவது அந்த ஸ்பீஷீஸோட அழிகிற தரவாயில் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஐயூசிஎனில் பார்த்தீங்கன்னா ஸோ என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ் பிரிச்சிருப்பாங்க, 8 வகையாக பிரிச்சிருப்பாங்க இல்லை. எப்படி பார்த்தீங்கன்னா அழியும் தருவாயில் இருக்கும் உயிரினங்கள். ஸோ இது வந்து நிறைய இருக்குது, இந்த உயிரினங்கள் அதிகமாக இருக்குது. அது நம்ம தனி ஐயூசிஎன்கிறது ஒரு தனி சாப்டராகவே பார்க்கலாம். ஸோ இப்போ அதுக்கெல்லாம் ஒவ்வொரு கலரும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது டிக்ளேரும் பண்ணுவாங்க, இந்த ஸ்பீஷஸ் வந்து அழிகிற தருவாயில் இருக்குன்னு அவங்க ஐயூசிஎன் டிக்ளேர் பண்ணிடுச்சுன்னா ஸோ அந்தந்த கண்ட்ரியில் வாழ அந்த உயிரினங்களில் வந்து அந்த கண்ட்ரி வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அதை வந்து எப்படி வந்து அந்த இனப்பெருக்கம் செய்யணும், அதோட வளர்ச்சியை எப்படி வந்து மேம்படுத்தணும்னு அதில் அழியாமல் எப்படி பாதுகாக்கணும்னு பார்ப்பாங்க. ஓகே, அவங்க தான் அதை டிக்ளேர் பண்ணுவாங்க, இது அழிகிற தருவாயில் இருக்குது, இது அழிஞ்சே போயிடுச்சு அப்படிலாம் எல்லா ஸ்பீஷஸும் வந்து கேட்டகரைஸ் பண்ணி வைக்கிறது தான் ஐயூசிஎனோட வேலை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கமிஷன் ஆன் எக்கோசிஸ்டம் மேனேஜ்மெண்ட். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இட் ப்ரிவென்ட்ஸ் எக்கோசிஸ்டம் லெவல் பயோடைவர்சிட்டி லாஸ். ஓகே, ஸோ இவங்க எதில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னா எதை தடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ எக்கோசிஸ்டம் லெவல் பயோடைவர்சிட்டி லாஸை தடுப்பாங்க. இந்த இது நீர் வாழ்வன அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, ஸோ அந்த நீரில் வந்து ஏற்படுற இந்த மாற்றங்கள்னால அங்கே உயிரினங்கள் வந்து அழியும். ஸோ அந்த மாதிரி வந்து அந்த டோட்டலாகவே எக்கோசிஸ்டம் லெவலில் வந்து அந்த பயோடைவர்சிட்டி லாஸை தடுக்கிறது தான் கமிஷன் ஆன் எக்கோசிஸ்டம் மேனேஜ்மெண்ட், அதில் ஒரு பகுதி. அடுத்தது பார்த்தீங்கன்னா கன்வென்ஷன் ஆன் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் இன் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷஸ் ஆஃப் வைல்ட் லைஃப் ஃபானா அண்ட் ஃப்ளோரா. ஓகே, சைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுவுமே பார்த்தீங்கன்னா ஐயூசிஎன் கீழே தான் வரும். ஸோ இந்த டாபிக்லாம் பார்த்தீங்கன்னா ஐயூசிஎன் தனியாகவே படிக்கணும், அது தனியாகவே கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, அதே மாதிரி சைட்ஸை பற்றி தனியாகவே கொஸ்டின் கேட்பாங்க. நம்ம இப்போ நெக்ஸ்ட் கிளாஸஸில் வந்து பின்னாடி வர கிளாஸஸில் இதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போதைக்கு பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் என்ன மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குங்கிறது பார்க்கலாம். ஸோ இதில் இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேட் இன் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷியஸ், அதாவது இவங்க டிக்ளேர் பண்ணுறாங்கல்ல, இவங்க ஒரு ஸ்பீஷஸ் இப்போ டிக்ளேர் பண்ணுறாங்க இது அழியும் தருவாயில் இருக்குது அப்படின்னா, அப்போனா அது வந்து தடை செய்வாங்க, அது வந்து ட்ரேட் பண்ணக்கூடாது. ஸோ அதை வந்து ட்ரேட் பண்ணாங்கன்னா அதுக்கான வந்து ஃபைன் போடுறதோ இம்ப்ரிசன்மெண்ட் பண்ணுறதோ பண்ணுவாங்க. ஸோ அதை பார்த்துக்கிறது தான் இந்த சைட்ஸுங்கிறோட வேலை. கன்வென்ஷன் ஆன் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் இன் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷஸ் ஆஃப் வைல்டு ஃப்ளோரா அண்ட் ஃபோனா. ஓகே, ஸோ இது எதை தடுக்குதுன்னா இல்லீகல் ட்ரேட் ஆஃப் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷியஸ். ஸோ இல்லீகலாக ட்ரேட் பண்ணுறதை தடுக்கிறது தான் இவங்களோட வேலை. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம். ஸோ இது மூலமாகவும் வந்து நம்ம முன்னாடி பார்த்தோம் இதை பற்றிலாம். ஆனால் இப்போ என்ன பார்க்குறோன்னா இந்த ஆர்கனைசேஷன் நேம்ஸ் பர்டிகுலராக கேட்கலாம் உங்களுக்கு கேள்விகள். ஸோ இப்படி பல்லுயிர் பாதுகாப்புக்காக இன்டர்நேஷ்னல் லெவலில் என்ன மாதிரி ஆர்கனைசேஷன் இருக்குன்னா நீங்கள் இதெல்லாம் வந்து வரிசைப்படுத்தி எழுதணும். ஓகே, ஸோ யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் உலகளாவிய மதிப்பீடு மற்றும் பல்லுயிர் நெருக்கடிகளை கண்காணிப்பதில் ஈடுபடுகிறது தான் இவங்களோட வேலை. ஓகே, ஸோ குளோபல் அசஸ்மெண்ட் அண்ட் மானிட்டரிங் ஆஃப் பயோடைவர்சிட்டி
கிரைசிஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க, கன்வென்ஷன் ஆஃப் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி அந்த வேர்ல்டு கன்சர்வேஷன் மானிட்டரிங் சென்டர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. எதுக்காகனா டு அசிஸ்ட் வித் பயோடைவர்சிட்டி அசஸ்மெண்ட் அண்ட் பாலிசி டெவலப்மெண்ட். இது பல்லுயிர் மதிப்பீடு மற்றும் கொள்கை மேம்பாட்டிற்கு உதவுகிறதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி. இந்த சிபிடின்னு வந்து அந்த அமைப்பை இது பண்ணது எஸ்டாப்ளிஷ் பண்ணது யுஎன்இபி தான். ஸோ இதுலையுமே பர்டிகுலராக இந்த கன்வென்ஷன் சிபிடின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா 1993 கொண்டு வந்திருப்பாங்க. இவங்களோட வேலை என்னென்னா மெயினாக இவங்க எந்த இஷ்யூஸில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா கன்சர்வேஷன் அதாவது பல்லுயிர் பாதுகாப்பு மற்றும் நிலையான அதை யூஸ் அதாவது சஸ்டைனபிள் யூஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி அதில் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஓகே, இவங்க எதை ஃபாலோ பண்ணுவாங்கன்னா கேட்டரிஜினோ ப்ரோட்டோகால் அண்ட் பயோசேஃப்டின்னு பார்த்தோம், முன்னாடி பார்த்தோம் இல்லையா. ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம்ஸ் இருக்கு இல்லையா, அதை ப்ரொடெக்ட் பண்ணணும். அதே மாதிரி கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டி நடக்குது இல்லையா பயோடைவர்சிட்டி ரிலேட்டடாக, அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அதில் ஒரு டார்கெட்டை கொண்டு வரதோ இல்லை மற்ற விஷயங்கள் ஏதாவது கொண்டு வந்தாங்கன்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல ஃபோக்கஸ் பண்ணுறது தான் இந்த சிபிடியோட வேலை, கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டியோட வேலை. அடுத்தது யுனெஸ்கோ. ஓகே, ஸோ யுனெஸ்கோலாம் பார்த்தீங்கன்னா சில இடங்கள் ஹெரிட்டேஜ் சைடுன்னு வந்து டிக்ளேர் பண்ணும். இதெல்லாம் எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டிக்ளேர் பண்ணுற இடத்த பாதுகாக்கணும். அது வந்து ஒரு யுனிக்கான இடங்களோ இல்லை வந்து இந்த இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து சிபிடிலாம் பார்த்தீங்கன்னா ஸோ ஃப்ளோரா அண்ட் ஃபவுனா அப்படி பாதுகாக்கணும். இது வந்து மானுமெண்ட்ஸ் அந்த மாதிரி பழங்காலத்தில் இருக்க மானுமெண்ட்ஸ் அதுவுமே அழிகிற நிலைமையில் போயிடும். ஸோ அதெல்லாம் பாதுகாக்கிறதுக்கும் இவங்கெல்லாம் டிக்ளேர் பண்ணுவாங்க. யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்ஸ்ன்னு டிக்ளேர் பண்ணுவாங்க. நீங்கள் நிறையவே படிச்சிருப்பீங்க இதை பற்றி. ஸோ கன்வென்ஷன் கன்சர்னிங் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் வேர்ல்டு கல்ச்சுரல் அண்ட் நேச்சுரல் ஹெரிட்டேஜ். ஸோ கல்ச்சுரல் மற்றும் நேச்சுரல் ஹெரிட்டேஜ் அதை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு பார்ப்பாங்க. அதே மாதிரி குளோபல் ஜியோ பார்க்ஸ். ஸோ இது மூலமாக என்ன இது பண்ணுறாங்க, கன்சர்வ் பண்ணுறாங்கன்னா சஸ்டைனபிள், ஓகே, நிலையான வளர்ச்சி. ஸோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் வைல் கன்சர்விங் ஜியோலஜிக்கல் ஹெரிட்டேஜ். ஸோ சுற்றுச்சூழல் இனங்கள் மற்றும் மரபணு மட்டங்களில் பல்லுயிர்களை பாதுகாக்க உயிர்கோள் இருப்புகளை உருவாக்குவதை ஊக்குவிக்கிறது. ஸோ அதே நேரத்தில் வந்து நிலையான சமூக மேம்பாட்டையும் இது வந்து ஆதரிக்கிறது. ஓகே, அதுக்காக தான் கொண்டு வந்த திட்டம் பேர் என்ன, மேப் திட்டம்னு கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது மேன் அண்ட் பயோஸ்பியர் ப்ரோக்ராம்னு கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, ஸோ இதோட வேலை என்னென்னா இட் ப்ரொமோட்ஸ் த கிரியேஷன் ஆஃப் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ். ஸோ நம்ம இந்தியாலையும் பார்த்தீங்கன்னா எத்தனை பயோஸ்பியர் ரிசர்வ் இருக்குது, 18 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ டு கன்சர்வ் பயோடைவர்சிட்டி அட் எக்கோசிஸ்டம் ஸ்பீஷியஸ் அண்ட் ஜெனட்டிக் லெவலில் வந்து கன்சர்வ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது தான் இதெல்லாம். ஓகே, ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அடுத்த ஆர்கனைசேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இயற்கையான உலகளாவிய நிதியம், அதாவது வேர்ல்டு வைடு ஃபண்ட் ஃபார் நேச்சர், WWFன்னு சொல்லுவாங்க. எ லீடிங் என்ஜிஓ. இது வந்து ஒரு என்ஜிஓ, ஓகே, நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். இது இவங்க எதில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, WWF எதில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா பல்லுயிர் பாதுகாப்பு தான் முக்கியமான இவங்களோட குறிக்கோளாக இருக்குது. ஸோ இதுவுமே ஒன் ஆஃப் த ஆர்கனைசேஷன் எழுதலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குளோபல் என்விரான்மெண்டல் ஃபெசிலிட்டி, உலகளாவிய சுற்றுச்சூழல் வசதி, GEFன்னு சொல்லுவாங்க. இது எப்போ வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா 1991 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இட் ப்ரொவைட்ஸ் ஃபினான்ஷியல் சப்போர்ட் ஃபார் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன். ஸோ பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷனுக்கு தேவையான நிதி இருக்கு இல்லையா, நிதி தேவை இல்லையா, நம்ம தான் முன்னாடியே பார்த்தோம். ஸோ வந்து இந்த கோல்ஸ்லாம் கொண்டு வரும்போதே டெக்னிக்கல் சப்போர்ட் தேவை, ஃபினான்ஷியல் சப்போர்ட் தேவை அப்படிங்கிறத பார்த்தோம். அப்படிலாம் கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும், ஸோ வந்து இந்த நிதி ஒதுக்கணும் அதுக்குன்னு தேவையான. ஏன்னா இப்போது இருக்கிற அட்வான்ஸ்மெண்ட்க்கு அதுக்கேற்ற மாதிரி அட்வான்ஸ் டெக்னாலஜி கொண்டு வந்தால் தான் இப்போ இருக்கிற பயோடைவர்சிட்டி கன்சர்வ் பண்ண முடியும், பாதுகாக்க முடியும், பல்லுயிர் பாதுகாப்பு. ஸோ அப்போ அதுக்கு நிதி தேவை. ஸோ அதை பார்த்துக்கிறது தான் இவங்களோட வேலை. குளோபல் என்விரான்மெண்ட் ஃபெசிலிட்டியோட வேலை என்னது, ஃபினான்ஷியல் சப்போர்ட் ஃபார் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் அண்ட் என்விரான்மெண்டல் ப்ராஜெக்ட்ஸ்க்கு தேவையான ஃபினான்ஷியல் சப்போர்ட் அக்ராஸ் த குளோப். ஓகேவா. ஸோ 1991 நிறுவப்பட்ட இந்த GEFங்கிறது உலகம் முழுவதும் பல்லுயிர் பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் திட்டங்களுக்கு நிதி உதவி வழங்குகிறது. ஓகே, அடுத்ததாக வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் பார்த்துட்டு இருந்தது எல்லாமே இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ், பல்லுயிர் பாதுகாப்புக்கு முயற்சிகளை எடுத்துகிட்டு இருக்கிற ஆர்கனைசேஷன்ஸ். அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து இது ஒரு கன்வென்ஷன், ஆனால் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கன்வென்ஷன். ஸோ இது என்னென்னா, இது நம்ம கன்வென்ஷன்ஸ் பார்க்கும்போது மிஸ் பண்ணிட்டோம். ராம்சார் கன்வென்ஷன். ஸோ இது எதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க, ஈரநிலங்களின் பாதுகாப்பு மற்றும் நிலையான பயன்பாட்டில் கவனம் செலுத்துகிறது. சஸ்டைனபிள் யூஸ்,
அதே மாரி ஈரநிலங்கள். ஈரநிலங்கள்ங்கிற பாதுகாப்புங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரீசென்ட்டாவும் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 2 இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, அம் இது ராம்சார் கன்வென்ஷன் பேஸ் பண்ணி வந்து டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. தமிழ்நாடுலயும். ஓகே. ஸோ இந்த என்ன சொல்றது? இந்த கன்சர்வேஷன் வந்து அதாவது வெட்லேண்ட் கன்சர்வேஷன்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரீசென்ட்டா 2 வெட்லேண்ட் கன்சர்வேஷன் வந்து டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. ஓகே. நம்ம அதெல்லாமே வந்து தனியாவே தமிழ்நாடு ரிலேட்டடான ப என்விரான்மென்ட் அண்ட் பயோடைவர்சிட்டி ரிலேட்டட் டாபிக் தனியாவே கிளாஸஸ்ல பார்க்கலாம். ஓகே. ஸோ கிரிட்டிக்கல் ஃபார் பயோடைவர்சிட்டி அண்ட் எக்கோசிஸ்டம் சர்வீசஸ். ஓகே. ஸோ இவங்க எதில ஃபோக்கஸ் பண்றாங்க? ராமசார் வந்து ஈரநிலங்கள் பாதுகாப்பு. ஸோ ஏன் அங்க பாதுகாக்கணும்? அங்க தான் வந்து நெறைய தாவரங்கள் அ வ இல்ல விலங்கினங்களோ நெறைய வாழுது. ஸோ அத பாதுகாப்பதன் மூலமா அங்க இருக்கிற வைல்ட் லைஃபோ இல்ல ஃப்ளோரா அதான் ஃபௌனாவோ வந்து பாதுகாக்கப்படுகிறது. ஓகே. ஸோ அதனால வந்து ஒரு சில இடங்கள் வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க. ராம்சார் கன்வென்ஷன் அத பேஸ் பண்ணி சில வெட்லேண்ட் இத வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க. அந்த இடங்கள வந்து பாதுகாக்கும் பகுதியா வந்து அறிவிப்பாங்க. ஓகே. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, பாண்ட் கன்வென்ஷன் 1979ல பாண்ட் கன்வென்ஷன்னு இது பண்ணியிருப்பாங்க. இந்த பாண்ட் கன்வென்ஷன் என்னன்னா, இது எத பத்தியானது பார்த்தீங்கன்னா, இந்த மாநாடு வந்து புலம்பெயர்ந்த காட்டு விலங்குகள் மற்றும் அவற்றின் வாழ்விடங்களை பாதுகாப்பதை இலக்காக கொண்டுள்ளது. ஸோ வந்து இந்த புலம்பெயர்ந்த இது சொல்லுவாங்கல்ல, வைல்ட் அனிமல்ஸ். ஸோ வேற இடங்களுக்கு அதோட அதோட ஹேபிடேட் வேற இடங்கள்ல இருக்கும். ஆனா அது புலம்பெயர்ந்திருக்கும். ஸோ அப்போ அது வேற இடங்கள்ல போனாலுமே அதுக்கு பாதுகாக்கணுங்கிறது மிக முக்கியம் இல்லையா? ஸோ அதுதான் அத பேஸ் பண்ணி வந்தது தான் பாண்ட் கன்வென்ஷன். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, ஜப்பான், ஆஸ்திரேலியா பைலேட்ரல் அக்ரீமெண்ட்டும் ஒண்ணு போட்டிருப்பாங்க. ஓகே. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஓகே நான் சொல்றது. அன் எக்ஸாம்பிள் ஃபார் பைலேட்ரல் கோஆப்பரேஷன் ஃபார் த கன்சர்வேஷன் ஆஃப் மைக்ரேட்டரி பேர்ட்ஸ். ஸோ இந்த நாட்டிலேருந்து அந்த நாட்டுக்கு வந்து சில மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் போயிருக்கும். ஸோ வந்து அத பாதுகாக்கணும் அப்படின்னு இந்த 2 கண்ட்ரியும் வந்து பைலேட்ரல் அக்ரீமெண்ட் போட்டிருப்பாங்க. அது எத பேஸ் பண்ணினா பாண்ட் கன்வென்ஷன். ஸோ இந்த கன்வென்ஷன்ல எதுக்குன்னு நான் முக்கியமா பார்த்துங்க. இது தனியா கேட்கலாம். இல்லைன்னா ஜென்ரலா கேட்க முக்கியமான கன்வென்ஷன் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷனுக்குன்னு கேட்கலாம். இல்ல மைக்ரேட்டரி பேர்ட்ஸ்க்குன்னு கேட்கலாம். அப்படி கேட்கும்போது இத பத்தி நம்மளுக்கு எழுத தெரியணும். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து இன்டர்நேஷனல் எஃபர்ட்ஸ், கன்வென்ஷன்ஸ், ஆர்கனைசேஷன்ஸ்னு பார்த்தோம். பல்லுயிர் பாதுகாப்புக்கு. ஓகே. அதோட வகைகள்லாம் எல்லாமே பார்த்தோம் இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல. இப்போ வந்து இந்தியாக்குன்னு வரும். இந்தியால வந்து பார்த்தீங்கன்னா, பயோடைவர்சிட்டி ஆக்ட் 2002ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதுல என்னென்ன மாரி வந்து குறிக்கோள்கள், என்ன மாரி ப்ரொவிஷன்ஸ் குடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் 2002. ஓகே. இது எதுக்காக கொண்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா, எத ஃபுல்ஃபில் பண்றதுக்காக கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யுனைட்டட் நேஷன் கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி அதாவது சிபிடி 1992ல சிபிடின்னு ஃபார்ம் பண்ணாங்க இல்லையா? அவங்களோட வேலை என்னன்னு பார்த்தோம். இதுக்கு முன்னாடி என்னன்னு பார்த்தோம். ஸோ அவங்க வந்து அந்த டார்கெட்ஸ்லாம் கொண்டு வராங்கல்ல, அத வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றது தான் அவங்களோட வேலை. ஸோ அதுதான் அதில ஒரு பகுதி தான் இது. நம்மளோட பயோடைவர்சிட்டி ஆக்ட். அது கன்வென்ஷனோட ஒரு பகுதியா தான் இந்த ஆக்ட் வந்து 2002ல கொண்டு வந்திருப்பாங்க. இந்த ஆக்ட் எத இது பண்ணுதுன்னா, எத பாதுகாக்கணும்னா பயாலஜிக்கல் ரிசோர்ஸஸ். ஸோ இங்க இருக்கிற இந்த ரிசோர்ஸஸ் இருக்கு இல்லையா? அத பாதுகாக்கணும். அடுத்தது வந்து நிலையான அந்த உபயோகம். அதாவது இந்த சஸ்டைனபிள் யூஸு. அதுக்கப்புறம் ஈக்விட்டபிள் ஷேரிங். ஓகே. ஸோ சமமான அந்த பங்களிப்பு. இந்த மாரி விஷயங்கள். ஸோ சமமான பங்களிப்பு யார் கூட? அந்த அந்த ரிசோர்ஸ யூஸ் பண்ற அந்த லோக்கல் கம்யூனிட்டீஸ் கூட. ஸோ இந்த மாரி விஷயங்கள ஃபோக்கஸ் பண்றது தான் இந்த பயோடைவர்சிட்டி ஆக்ட்டோட முக்கியமான விஷயம். ஸோ இந்த பயோடைவர்சிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? இட் இஸ் வேரியபிலிட்டி அமாங் லிவிங் ஆர்கானிசம் இன்க்ளூடிங் பயோடைவர்சிட்டி வித்தின் ஸ்பீஷியஸ், பிட்வீன் ஸ்பீஷியஸ் அண்ட் ஆஃப் எக்கோசிஸ்டம். ஸோ இந்த இன்க்ளூடிங் பயோடைவர்சிட்டிங்கிறது வித்தின் ஸ்பீஷியஸோ இல்ல பிட்வீன் ஸ்பீஷியஸோ இல்ல அந்த எக்கோசிஸ்டமோ அது ஒரு வேறுபடுத்தி இருக்கும். அதுதான் பயோடைவர்சிட்டின்னுவாங்க. பயாலஜிக்கல் ரிசோர்ஸஸ் பத்தி பேசணும்னா எதை ரெஃபர் பண்ணும்? ரிசோர்ஸஸ்ன்னு எதை இங்க ரெஃபர் பண்ணுது பார்த்தீங்கன்னா, அதாவது உயிரியல் வளங்கள். பல்லுயிர்னா என்னன்னு சொல்றோம்? மாறுபாடு. உயிரினங்களுக்குடைய மாறுபாடு இனங்களுக்கிடையில் மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்புகளுக்கு உட்பட்ட இவங்களுக்குள்ள மாறுபாடு தான் பல்லுயிர்ன்றோம். அதே மாரி உயிரியல் வளங்கள் வளங்கள வளங்கள்னு நம்ம இங்க சொல்றோம் பார்த்தீங்கன்னா, தாவரங்களோ, விலங்குகளோ, நுண்ணுயிர்களோ மற்றும் அவற்றின் மரபணு பொருள்களை குறிக்கிறது. ஸோ அதோட ஜெனடிக் மெட்டீரியல்ஸ் தான் இது குறிக்குது. ஆனால் மனித மரபியல் பொருள் அல்லது மதிப்பு கூட்டப்பட்ட தயாரிப்புகளை உள்ளடக்கவில்லை. இதுல எது வராது?
எது வராது? இந்த ரிசோர்ஸஸ்ங்கிறது பிளான்ட், அனிமல், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அதோட ஜெனடிக் மெட்டீரியல் எல்லாமே உள்ளடக்கியது தான். எது வராதுன்னா, ஹியூமன் ஜெனடிக் மெட்டீரியல்ஸும், இல்ல அது சம்மந்தமான வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸும் இதுக்குள்ள வராது. அது வந்து பயாலஜிக்கல் ரிசோர்ஸஸ், அதாவது உயிரியல் வளங்கள்னு வந்து குறிப்பிடல. ஓகே. ஸோ இந்த ஆக்ட்ன்னு சொல்லிட்டோம். ஓகே. இதுக்காக ஒரு பயோடைவர்சிட்டி ஆக்ட்ன்னு கொண்டு வந்திருக்காங்க இந்தியால. ஸோ அதுக்குன்னு ஒரு இது இருக்கும் இல்லையா? ப்ரொவிஷன்ஸ், சைலண்ட் ஃபியூச்சர்ஸ் இருக்கு இல்லையா? அது என்னென்னன்னு பார்க்கலாம். அதில ஒவ்வொன்னா பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா, ப்ரோஹிபிட்டட் ஆக்டிவிட்டீஸ். இந்த ஆக்ட் கீழ, இந்த சட்டம் கீழ வந்து பார்த்தீங்கன்னா, சிலது வந்து தடை செய்யப்பட்ட செயல்பாடுகள்னு சிலது இருக்கு. அது என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா, தேசிய பல்லுயிர் ஆணையம்னு ஒண்ணு ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதாவது நேஷனல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி, என்பிஏன்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து இத பார்த்துக்கும். என்னென்ன வந்து இந்த ஆக்ட் கீழ ப்ரோஹிபிட் பண்ணியிருக்குன்னு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கு. என்னென்ன ப்ரோஹிபிட் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ரிசர்ச் ஆர் கமர்ஷியல் யூஸ் ஆஃப் பயாலஜிக்கல் ரிசோர்ஸ் ஃப்ரம் இந்தியா. இந்தியாவிலிருந்து உயிரியல் வளங்களின் ஆராய்ச்சி அல்லது வணிக ரீதியான பயன்பாட வந்து தடை பண்ணியிருக்கு முதல்ல. ஓகே. ஸோ இந்தியாவில் இருக்கிற கமர்ஷியல் யூஸ் ஆஃப் பயாலஜிக்கல் நல்லா பார்த்துக்கங்க. பயாலஜிக்கல் ரிசோர்ஸ்னால் நம்ம என்னென்னு பார்த்தோம் முதலே அந்த வேர்ட்ஸ் வந்து நான் மென்ஷன் பண்ணிட்டேன். பல்லுயிர்னா இங்கே என்னென்னு ஆக்டில் மென்ஷன் பண்ணுறாங்க, பயாலஜி ரிசோர்ஸஸ், அதாவது அந்த வளங்கள் வந்து இங்கே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஹியூமன் அல்லாத மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா வளங்கள் தான் மென்ஷன் பண்ணுறீங்க. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, எதை தடை பண்ணியிருக்காங்கன்னா கமர்ஷியல் யூஸ். ஓகேவா? ஸோ இது வந்து ஆராய்ச்சியோ இல்லை வணிக ரீதியாகவும் உபயோகப்படுத்த தடை செய்யப்பட்டுள்ளது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ரிசர்ச் ரிசல்ட்ஸ் ரிலேட்டட் டு பயாலஜிக்கல் ரிசோர்ஸஸ். இங்கே நடக்கிற அந்த பயாலஜிக்கல் ரிசோர்ஸஸ் மூலமாக நடக்கிற அந்த ரிசர்ச்சோட ரிசல்ட்டை வந்து முடிவுகளை பரிமாற்றம் செய்யவும் தடை செஞ்சுருக்கு இந்த ஆக்ட் மூலமாக. ஓகே. அவ்வளோ சீக்கிரம் வந்து யாருக்கிட்டையும் பரிமாற்றம் பண்ண முடியாது. அதுக்கு ப்ராப்பராக வந்து ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. இந்த ஆக்ட் மூலமாக தடை செஞ்சுருக்காங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் உயிரியல் வளங்கள் குறித்த ஆராய்ச்சியின் அடிப்படையில் அறிவுசார் சொத்துரிமைகளை கோருதல். ஸோ கிளைமிங் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் பேஸ்ட் ஆன் ரிசர்ச் ஆன் இந்தியாஸ் பயாலஜிக்கல் ரிசோர்ஸஸ். ஓகே. ஸோ இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் ரொம்பவே வந்து இப்போது இது பெரிய விஷயமா பேசப்பட்டிருக்குன்னா, இந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் பற்றி நிறையவே பேசிகிட்டு இருக்காங்க ரீசெண்ட் டைம்ஸில். ஏன்னா வந்து இப்போலாம் வந்து பதிவு பண்ணிடுறாங்க. ஈவன் நம்மளோட அந்த நீம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, மற்ற கண்ட்ரி வந்து அவங்களுடைய ப்ராப்பர்ட்டியாக வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ட் கீழே வரும். அதாவது இந்தியாவின் உயிரியல் வளங்கள் இருக்குல்ல குறித்த ஆராய்ச்சியின் அடிப்படையில் அறிவுசார் சொத்துரிமை கோருதல். ஸோ இந்த ஆக்ட் மூலமாக தான் நம்ம வந்து இது எங்களுக்கானது, இது எங்களோட நாட்டோடது, இதுக்கான ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் எங்களுக்கு தான் இருக்குது, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் எங்களுக்கு தான் இருக்குதுன்னு நம்ம உரிமை கோர முடியும். அது எந்த இது கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ட் கீழே தான். ஸோ அதுவுமே வந்து தடை செய்யப்பட்டுள்ளது. மற்றவங்க யாரும் இதில் இது பண்ண முடியாது. ஓகே. ஸோ வந்து ஸ்ட்ரிக்டாக இந்த ஆக்ட் கீழே இந்த 3 விஷயத்தை கொண்டு வராங்க. ப்ரொஹிபிட்டட், தடை செய்யப்பட்ட செயல்பாடுகள்னு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்டில் வந்து 3 டயர் ஸ்ட்ரக்சர்னு ஒன்று இருக்குது. 3 ஸ்ட்ரக்சரை வந்து வகைப்படுத்தியிருப்பாங்க. 3 அடுக்கு கட்டமைப்பு. ஓகே. இது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நேஷனல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி, தேசிய பல்லுயிர் பெருக்க ஆணையம், என்பிஏன்னு சொல்லுவாங்க. ஓகே. இது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, சென்னையில் தான் இருக்குது. சென்னையை தளமாக கொண்டு செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்துகிறது. ஸோ இது மூலமாக இங்கே வந்து செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்துதல் வந்து இவங்க பார்க்குறாங்க. வழிகாட்டுதல், ஒழுங்குபடுத்துதல், வெளியிடுதல் மற்றும் நியாயமான பலன் பகிர்வை உறுதி செய்வது தான் நேஷனல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டியோட வேலை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் பயோடைவர்சிட்டி போர்டு. ஓகே. இது யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்டுன்னு இருக்குது. ஸோ வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தான், எஸ்டாப்ளிஷ் பை ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். திஸ் போர்ட்ஸ் அட்வைஸ் ஆன் கன்சர்வேஷன் அண்ட் ரெகுலேட் கமர்ஷியல் யூஸ் ஆஃப் பயாலஜிக்கல் ரிசோர்ஸஸ். ஸோ இது என்ன பண்ணுது இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்? ஸோ என்ன பண்ணுது, இந்த போர்டு வந்து ஃபார்ம் பண்ணுது ஸ்டேட் கவர்மெண்ட், ஸ்டேட் பயோடைவர்சிட்டி போர்டு. ஸோ இதோட ரிப்போர்ட்டும் வந்து வருஷம் வருஷம் ரிலீஸ் பண்ணுவாங்க. இதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையவே வந்து எக்ஸாம் ஓரியன்டாக தேவையான பாயிண்ட்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. தமிழ்நாடு பயோடைவர்சிட்டி போர்டு ஓகே இருக்குது. ஸோ அதுதான் இது ஸ்டேட் பயோடைவர்சிட்டி போர்டுன்னு இருக்குது. ஓகே. ஸோ இவங்க வந்து இந்த கன்சர்வேஷன், ரெகுலேட் கமர்ஷியல் யூஸ் ஆஃப் பயாலஜிக்கல் ரிசோர்ஸ்லாம் தடை பண்ணுறது மட்டும் இல்லை, இங்கே வந்து எப்படி அதை பாதுகாக்கலாம், பல்லுயிர் பாதுகாக்க தேவையான ஸ்டெப்ஸும் இவங்க தான் எடுப்பாங்க. ஓகே. மூணாவது பார்த்தீங்கன்னா, பயோடைவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் கமிட்டின்னு ஒன்று இருக்குது. ஓகே. ஸோ இது வந்து லோக்கல் லெவலில், முதல்ல நேஷ்னல் லெவலில் பார்த்தோம், அடுத்தது ஸ்டேட் லெவலில் பார்த்தோம். மூணாவது பார்த்திங்கன்னா பல்லுயிர் மேலாண்மை குழுக்கள். இது வந்து உயிரியல் வளங்களை வந்து நிர்வகிக்க உள்ளூர் அளவில் வந்து செயல்படுறது தான். லோக்கல் லெவலில் வந்து
பயாலஜிக்கல் ரிசோர்ஸை வந்து மேனேஜ் பண்ணுறது தான் இந்த பயோடைவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் கமிட்டியோட வேலை. ஸோ ஓகே, இது வந்து 3 அடுக்கு கட்டமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா 3ஆ நம்ம பார்க்குறோம். எப்படி பார்த்தீங்கன்னா நேஷ்னல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி, ஸ்டேட் பயோடைவர்சிட்டி போர்டு, அடுத்தது பயோடைவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் கமிட்டின்னு பார்க்குறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நேஷ்னல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி. ஸோ வந்து இது எப்போ கொண்டு வந்தாங்கன்னு பார்த்துக்குங்க. இது 2003ல் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, ஸோ அதை ஜஸ்ட் ஒரு டீட்டெயில் மட்டும் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இது எந்த இதுக்கு கீழே கொண்டு வந்திருப்பாங்கன்னா பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட். ஓகே, ஸோ 2002ல் வந்து அந்த ஆக்டுக்கு கீழே வந்து இதை ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒரு சட்டப்பூர்வ அமைப்பாகும். ஓகே, இது ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி. ஸோ மேலும் இது பாதுகாப்பு, உயிரியல் வளங்களின் நிலையான பயன்பாடு மற்றும் உயிரியல் வளங்களின் பயன்பாட்டிலிருந்து எழும் நன்மைகளின் நியாயமான மற்றும் சமமான பகிர்வு போன்ற சிக்கல்களில் இந்திய அரசாங்கத்திற்கு எளிதாக்கும். ஸோ அதுதான் இவங்களோட வேலை. ஸோ ஒழுங்குமுறை, ஸோ ரெகுலேஷன் மற்றும் வந்து ஒரு தேவைப்படுதுன்னா ஒரு ஆலோசனை வழங்குதலோ ஆலோசனை செயல்பாடுகளை செய்கிறது. ஓகேவா? ஸோ இதோட தலைமையகம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது. ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இது முன்னாடியே பார்த்தது அதே தான், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே பார்த்துலாம். ஸோ கன்சர்வேஷன் அண்ட் சஸ்டைனபிள் யூஸ், ஸோ பாதுகாப்பு மற்றும் நிலையான பயன்பாடு. அடுத்ததாக வந்து ஆக்சஸ் டு பயாலஜிக்கல் ரிசோர்ஸஸ், ஸோ உயிரியல் வளங்களை அணுகுவதை ஒழுங்குபடுத்துதல். ஸோ உயிரியல் வளங்களை வந்து ஒழுங்குபடுத்துதல் 2வது. 3வது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருந்து சட்டவிரோதமாக பெறப்பட்ட உயிரியல் வளங்கள் மீதான இந்த கோரிக்கைகளை எதிர்க்க. என்ன மாதிரி இந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்ன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ சட்டவிரோதமாக வந்து நம்மளோட வளங்களை வந்து மற்றவங்க வந்து உரிமை கோர முடியாது இல்லையா? அப்படி யாராவது உரிமை கோரி இருந்தாங்கன்னா, மற்ற கண்ட்ரியோ இல்லை ஏதாவது ஆர்கனைசேஷனும் வந்து உரிமை கோரி இருந்தேன்னா அதை வந்து மீட்கிறதுக்கு வந்து எதிர்த்து கோரிக்கைகளை வைக்க வந்து உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் இந்த நேஷனல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி. ஓகே, 4வது பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை அண்ட் மேனேஜ் பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட். ஓகே, இவங்களுக்கு முக்கியமான வேலை என்ன பார்த்தீங்கன்னா பாரம்பரிய தலங்களை கண்டறிந்து நிர்வகித்தல். ஸோ இந்த ஹெரிட்டேஜ் சைட் பார்த்தீங்கன்னா அந்தந்த ஸ்டேட்டில் இருக்கிற ஸ்டேட் பயோடைவர்சிட்டி போர்டு சொன்னோம் இல்லையா, அவங்களே டிக்ளேர் பண்ணிடுவாங்க. இருந்தாலுமே அதை வந்து பாதுகாக்கிறதுக்கு வந்து அதுக்கு தேவையான ஐடென்டிஃபை பண்ணுறதோ இல்லை மேனேஜ் பண்ணுறதோ என்பியோட வேலையும் கூட. ஓகே, ஸோ அது வந்து பின்னாடி பார்க்கலாம். ஹெரிட்டேஜ் சைட்ஸ் இந்தியாவில் என்னென்ன இருக்குது. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி கிளாஸஸ்லேயே வந்து தமிழ்நாடோட ரீசெண்டாக 2002ல் அறிவித்த ஹெரிட்டேஜ் அரிட்டப்பட்டி தாலுக்கு மதுரையில் வந்து அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அதுவுமே பார்க்கலாம். அடுத்தது வந்து ஸ்டேட் பயோடைவர்சிட்டி போர்டு. ஓகே, ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க? ஸோ முன்னாடி பார்த்தோம் 3 அடுக்கு கட்டமைப்புன்னு பார்த்தோம். 2வது இவங்களோட வேலை வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இவங்களும் அதே தான்ப்பா. ஸோ பார்த்தீங்கன்னா பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன், பல்லுயிர் பாதுகாப்பு மற்றும் நிலையான அதோட உபயோகத்துக்கு வந்து இது பண்ணுவாங்க. ஸோ அடுத்ததான் வந்து கமர்ஷியல் யூஸ், ஸோ அந்த ஒழுங்குபடுத்துதல், இந்த கமர்ஷியல் யூஸோ இல்லை பயோ சர்வேவோ இல்லை பயோ யூட்டிலைசேஷன் ஆஃப் பயாலஜிக்கல் ரிசோர்ஸஸ், பாரம்பரிய பயன்பாடுகள் மற்றும் அரசாங்க அங்கீகாரத்துடன் கூட்டு ஆராய்ச்சி செய்கிறதுக்கு வந்து ரெகுலேட் பண்ணுறது இவங்களோட வேலை. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எசம்ஷன்ஸ் ஃப்ரம் த ஆக்ட், சில இது மட்டும் இந்த ஆக்ட்லேருந்து எசம்ஷன்ஸ் இருக்குது. என்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியன் பயாலஜிக்கல் ரிசர்ச் ட்ரேடட் ஆஸ் கமாடிட்டிஸ், இந்தியன் உயிரியல் வளங்களை வந்து பண்டங்களாக வர்த்தகம் செய்யலாம். இது பண்டங்களாக வர்த்தகம் செய்யலாம்னு சொல்கிறாங்க. 2வது பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் யூசர்ஸ் அண்ட் கொலாபரேட்டிவ் ரிசர்ச் வித் கவர்மெண்ட் அப்ரூவல், ப்ராப்பராக கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கி இருந்தால் ட்ரெடிஷ்னல் யூஸுக்காகவும் இல்லை கொலாபரேட்டிவ் ரிசர்ச் பர்பஸ்க்காகவும் இது இந்த ஆக்ட் கீழே வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஓகே, அடுத்ததான் 3வது பார்த்தீங்கன்னா பயிரிடுபவர்கள், கால்நடை பராமரிப்பாளர்கள் மற்றும் பாரம்பரிய மருத்துவர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் சில விதிகளிலிருந்து விலக்கு வந்து அளிக்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த ஆக்டை தான் இப்போ ரீசெண்டாக 2023ல் அமெண்ட் பண்ணாங்க. அதில் இன்னும் என்ன மாதிரி வந்து இது ப்ரொவிஷன்ஸ் இன்சர்ட் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம கண்டினியூஷனில் பார்க்கலாம். ஓகே, ஸோ இது வந்து இது சில எசம்ஷன் இந்த ஆக்டில். ஓகே, இந்த ஆக்டில். ஓகே, ஸோ அந்த 3 அடுக்கு கட்டமைப்பு பார்த்தோம். இந்த ஆக்டில் வந்து சில எசம்ஷன் என்ன மாதிரி ப்ரொஹிபிட் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரி எசம்ஷன் சில வந்து விதிவிலக்கு என்ன மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம். சரி, ஓகே, இதில் இருக்கிற கிரீவியன்ஸ் அண்ட் என்ஃபோர்ஸ், அதாவது குறைகள் மற்றும் அமலாக்கம் பற்றி பார்க்கும்போது, ஸோ இதில் வந்து டிஸ்பியூட்ஸ் ரிகார்டிங் பெனிஃபிட் ஷேரிங், அதாவது அந்த சம பகிர்வு இருக்குது இல்லையா, இந்த பெனிஃபிட்ஸோட அதில் ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னு வச்சுங்களேன், அது யார்கிட்ட கொண்டு போவாங்க பார்த்தீங்கன்னா நேஷ்னல் க்ரீன் ட்ரிபியூனல்.
நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் எப்போ ஃபார்ம் பண்ணாங்க? 2010ல் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. நம்ம இதெல்லாம் படிக்கும்போது நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் பற்றி தனியாகவே நம்ம படிக்கணும். அதை பற்றி தனியாகவே கொஸ்டின்ஸ் வரும். ஓகே, ஸோ நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல். ஸோ அதே மாதிரி அஃபென்சஸ் அண்டர் த ஆக்ட் வந்து ஆர் காக்னிசபிள் அண்ட் நான் பைலபிள். சட்டத்தின் கீழ் குற்றங்கள் அடையாளம் காணக்கூடியவை மற்றும் பின்னில் வெளிவர முடியாதவை. ஓகேவா? ஸோ இது மூலமாக இந்த ஆக்ட் மூலமாக கொண்டு வந்தது. ஏதாவது உங்களுக்கு அந்த ஷேரிங்கில் ஏதாவது கான்ட்ரவர்சிஸ் இருந்ததுன்னா வந்து எங்கே கொண்டு போவாங்க? என்ஜிடி, அதாவது தேசிய பசுமை தீர்ப்பாயத்துக்கு கொண்டு போவாங்க. ஸோ இந்த குற்றங்கள் வந்து பிணையில் வந்து வெளிவர முடியாதவை, அதுவும் வந்து ரொம்ப முக்கியம். இந்த ஆக்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ இது வந்து என்ன கொடுக்குது? இந்தியாவோட பரந்த பல்லுயிர் பெருக்கத்தை பாதுகாப்பதற்கும் ஒரு விரிவான சட்ட கட்டமைப்பை கொடுத்தது தான் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் 2002ன்னு தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, சரி, ஓகே, ஒவ்வொரு கட்டமைப்பாக பார்த்தோம். இல்லை பயோடைவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் கமிட்டி அடுத்ததாக லோக்கல் லெவலில் இருக்குல்ல, அது நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அது வந்து பார்க்கணும். ஸோ அது என்ன சொல்லுதுன்னா, லோக்கல் பாடி லெவல் ஃபார் ப்ரொமோட்டிங் கன்சர்வேஷன், சஸ்டைனபிள் யூஸ் அண்ட் டாக்குமெண்டேஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி. அதாவது வாழ்விடங்களை பாதுகாத்தல், நிலப்பரப்புகளை பாதுகாத்தல், அதாவது நாட்டுப்புற வகைகள், பயிர் வகைகள், வளர்ப்பு பங்குகள் மற்றும் நுண்ணுயிர்கள் ஆகியவற்றின் செயல்பாடுகளும் இதில் வந்து அடங்கும். ஓகேவா? ஸோ இதில் வந்து இந்த லோக்கல் லெவல்னு வந்த போது என்ன ஆகுது? இது எல்லாமே நாட்டுப்புற வகைகள், பயிர் வகைகள், வளர்ப்பு பங்குகள், இதெல்லாம் பாதுகாக்கிறது தான் இதில் வந்துடும். ஓகேவா? அடுத்தது பன்முகத்தன்மை. குறைந்தபட்ச 1/3 பெண்கள் மற்றும் 18, அதாவது 18% SC ST பிரதிநிதித்துவம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உறுதி செய்யும் வகையில் ஒரு தலைவர் மற்றும் 6 உறுப்பினர்கள் வந்து இருக்கணும். ஓகேவா? இந்த இதில் பயோடைவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் கமிட்டின்னு ஃபார்ம் பண்ணாங்கன்னா அதில் எப்படி இருக்கணும்? ஒரு தலைவரும் 6 உறுப்பினர்களும் இருப்பாங்க. ஸோ 1/3 வந்து பெண்கள் இருக்கணும், ஒரு பங்கு வந்து பெண்கள் இருக்கணும். அது இல்லாமல் இந்த 18% வந்து SC ST ரிசர்வேஷன் இதுலேயுமே இருக்கணும், அவங்க இருக்கணும், ரெப்ரசன்டேஷன். ஓகேவா? ரெப்ரசன்டேஷன் இருக்கணும்னு சொல்கிறாங்க இந்த கமிட்டியில். அடுத்தது உள்ளூர் பல்லுயிர் பாரம்பரிய அறிவு மற்றும் அதன் பயன்பாட்டுகளை ஆவணப்படுத்தும் மக்கள் பல்லுயிர் பதிவேட்டுகளை தயாரிப்பதே முக்கிய செயல்பாடு. இதோட முக்கிய கோல் என்ன? இதுக்குன்னு ஒன்று இருக்கும் இல்லையா? அந்த பயோடைவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் கமிட்டியோட முக்கியமான குறிக்கோள் என்னன்னா, பீப்புள்ஸ் பயோடைவர்சிட்டி ரெஜிஸ்டர். இது ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிங்க. பீப்புள்ஸ் பயோடைவர்சிட்டி ரெஜிஸ்டர் வந்து அது தயாரிப்பதே வந்து இதோட முக்கிய நோக்கம். அப்படின்னா என்னன்னு பாருங்களேன். ஸோ அப்படின்னா வந்து இது பல்லுயிர் மற்றும் பாரம்பரிய அறிவின் பங்கேற்பு ஆவணப்படுத்துதலில் கவனம் செலுத்துறது. ஓகேவா? இட் ஃபோக்கஸஸ் ஆன் பார்ட்டிசிபேட்டரி டாக்குமெண்டேஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி அண்ட் ட்ரெடிஷ்னல் நாலேஜில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இது லீகல் டாக்குமெண்ட் ப்ரொவைட் பண்ணும், அசெட்டிங் த ரைட்ஸ் ஆஃப் லோக்கல் பீப்புள். ஸோ உயிரியல் வளங்கள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய அறிவின் மீது உள்ளூர் மக்களின் உரிமைகளை உறுதிப்படுத்தும். உள்ளூர் மக்களோட அந்த உரிமைகளை உறுதிப்படுத்தும். அதே மாதிரி அதுக்கான சட்ட ஆவணங்களை வந்து பணியாற்றும். ஸோ இதுதான் வந்து பீப்புள் பயோடைவர்சிட்டி ரெஜிஸ்டர். அதாவது லோக்கல்னு போது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், அங்கே இருக்கிற நாட்டுப்புற வகைகள் பாதுகாக்கிறது, அதுக்குன்னு ஒரு ரெஜிஸ்ட்ரி தயாரித்து ஸோ அதை வந்து பாதுகாக்கிறாங்க, அவங்களுக்கான அந்த உரிமையை கொடுக்குறாங்க. அதான் அதில் தான் ஈக்குவட்டபிள் ஷேரிங்கும் வந்துடும். ஓகே, ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த அடுத்த கிளாஸில் வந்து இதோட கண்டினியூவேஷனாக இந்த ஆக்ட் பார்த்தோம் இல்லையா? இந்த ஆக்டோட கண்டினியூவேஷனாக இப்போ ரீசெண்டாக இதுக்கு வந்து அமெண்ட் பண்ணியிருக்காங்க 2021. ஸோ அது 21 பில்லு 23 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, லோக்சபாவில் பாஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு அடுத்த கிளாஸில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ.